இருக்கிறார்கள். அழைப்பிருக்கும் சௌரி அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். சங்க வானொலி கூடாக நிச்சய வெளிச்சத்திலே வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். வெளிச்சத்தை காண ஆவலாய் இருக்கின்றோம். எடுத்து வாருங்கள். ஆமென். நன்றி சிஸ்டர். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் கிருபை எங்களுக்கு எப்பொழுதும் போதுமானதாக இருக்கிறது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ளவராக, ஜீவிக்கிறவராக, அவர் நீற்றும் என்று மாறாத தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட இந்த புத்தம்புதிய நாளை தேவன் எங்களுக்கு தந்து அவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே போல நித்திய வெளிச்சத்தின் பகுதி கூடாக உங்களை நான் சந்திப்பதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம். உங்களுக்கான தலைப்பை நான் தருகிறேன். பெற்றோருக்கு கீழ்ப்படிதலினால் உண்டாகும் ஆசீர்வாதம். அதாவது இந்த தலைப்பை நான் தெரிவு செய்ததுக்கான காரணம், இன்றைக்கு வயது சென்றவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு பெற்றோர் இருக்கிறது, திருமணம் முடித்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு பெற்றோர் இருக்கிறது. ஆகிய பிள்ளைகளுக்கு சாதாரண குழந்தைகள் சிறு முதல் வாலிப வயது திருமணம் முடித்த இருக்கிறவர்களுக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள். ஆகவே பெற்றோருக்கு, அதாவது கீழ்ப்படிதலினால் உண்டாக போகிற ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து இந்த நாளிலே நாங்கள் தியானம் செய்ய போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்தை, 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரையிலான வசனங்களை நான் வாசிக்கிறேன். அது சொல்லப்படுகிறது, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் என்பதாக. அல்லேலூயா. அந்த பிள்ளைகளே சொல்றாரு, அவருடைய பிள்ளைகளை குறித்திலே, அவருடைய சொந்த பிள்ளைகளை, அவருடைய இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட அந்த பிள்ளைகளை குறித்து அப்பா பேசுகிறார். என் பிள்ளைகளே, அதாவது உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். வேற யாருக்குள்ள இருந்துமில்ல, எனக்குள்ளே இருந்தது கர்த்தருக்குள். பவுல் சொல்கிறார், கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் என்பதாக. இன்றைக்கு இல்லையா, அடுத்த இன்னொரு காரியத்தை பார்ப்போம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனை உன் தாயையும் கனப்பணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, 2000 வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் இல்லையா. ஆகவே அவர் இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா பாவ சாபங்கள் எல்லாவற்றுக்காகவும் கல்வாரி சிலுவையிலே மரித்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதன் பின்பதாக சீஷர்களை அவர் உருவாக்கிவிட்டு கடந்து போனார் இல்லையா. அந்த சீஷர்களில் ஒருவரான பவுல் அந்த நாட்களிலே இருந்த அந்த பிள்ளைகளுக்கு சொன்ன உபதேசமானது இவ்விதமாக இருக்கிறது. அது எப்படின்னு சொன்னா, அது உன் தகப்பனையும் உன் தாயையும் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் எங்களுக்கு, அதாவது எங்களுக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு, பாருங்க, பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு, நாங்கள் தீர்க்காயுசோடு இருப்பதற்கு, பாருங்க, நாங்க வாழ்றதுக்கும் நாங்க தீர்க்காயுசோடு இருப்பதற்கும் நாங்க என்ன செய்ய வேண்டும்? ரகசியமாக இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு தீர்க்காயுசோடு இருப்பதற்கும் நல்லா புஷ்டி அழகா இருப்பதற்கும் என்ன செய்யறாங்க? நல்ல சத்துள்ள உணவுகளை சாப்பிடுறாங்க, நல்ல விட்டமின்ஸ் எடுத்துக்கொள்றாங்க, பழங்களை சாப்பிடுறாங்க, ஜிம்முக்கு போறாங்க, நோயற்ற வாழ்வோடு இருப்பதற்கு இப்படியாப்பட்ட காரியங்களை அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவ ரகசியம் என்ற ஒரு காரியம் இருக்கிறது. அது என்னவென்றால், நாங்கள் எங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படியும் பொழுது, பெற்றோருடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்கும் பொழுது, அதுல ஒரு ஆசீர்வாதமும் வச்சிருக்கிறாரு பரலோகத்துல. இன்னொன்று, எங்களுடைய வாழ்நாள் என்ன செய்யுமா? நீடித்திருக்கும் இல்லையா. பாருங்க, எவ்வளவு 2 ரகசியம் இருக்குது. ஒன்று, பரலோகத்தில இருந்து ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அதே போல இந்த வாழ்நாள எங்களுடைய ஆயுசு நாட்களை நீடிக்கிறார். அப்ப ஆயுசு நாட்கள் நீடிக்க
பரலோகத்தில் இருந்து ஆசீர்வாதம் எங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆயுசு நாட்கள் நீடித்து ஆசீர்வாதம் இல்லாவிட்டால் அதுல எந்தவித பிரயோஜனம் இல்லை. ஆகவே வாழ்நாள் நீடிக்க நீடிக்க பரலோகத்தில் இருந்து அப்பா என்ன செய்யறார்? அந்த பொக்கிஷ சாலையை திறந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பனாக இருக்கிறார் இல்லையா? அது மாத்திரமல்ல, பாருங்க, உன் தகப்பனை உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளே, வாலிபர்களே, வயோதிபர்களே, நடுத்தர வயது உள்ளவர்கள், உங்களுக்கு பெற்றோர் என்ற ஒருவர் இருந்தால் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அதாவது உன் தகப்பனை உன் தாயை கனம் பண்ணுவாய். அவருடைய வார்த்தையை நாங்கள் மதிக்க வேண்டும். வயது சென்றோன அவங்க ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னாங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா? இன்றைக்கு உள்ள பிள்ளைகளை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஐயோ அம்மா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அப்பா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த உலகத்துக்கு 20 வருஷமா இருக்கும், 25 வருஷமா இருக்கும், 10 வருஷமா இருக்கும், 15 வருஷமா இருக்கும், அல்லது 18 வருஷமா இருக்கும், அல்லது 50 வருஷமா இருக்கும். ஆனால் தன்னுடைய தாய் தகப்பன் 70, 80, 84, 90 கூட கடந்திருப்பார்கள். அனுபவமிக்கவர்களாக இருப்பார்கள். ஆகவே அனுபவப்பட்டவர்களாக அவர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் கடந்து வந்து அந்த வயதை எட்டி இருப்பார்கள். ஆனா அவர்களை பார்த்து உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லும் பொழுது அவர்களை நாங்கள் வேதனைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே அவர் எது சொன்னாலும் அதை நாங்க கேட்டு அதை எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய பிள்ளைகளே அபியாசப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா உங்களுக்கு எனக்கும் ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் இந்த ரகசியத்தை நாங்கள் கை கொள்ளும் பொழுது பரலோக ராஜ்யம் எங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பனாக இருக்கிறார். பாருங்க, இன்னொன்று, அது என்னவா? வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. இப்ப யாத்ராகமத்தை எடுத்தா, யாத்ராகமம் 20வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்ராகமம் 20வது அதிகாரத்தை திருப்பிக் கொண்டால் அதுல அப்ப நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறார் இல்லையா? யாத்ராகமம் 20வது அதிகாரத்துல கற்பனைகள் 10 கட்டளைகள், அந்த 10 கட்டளைகளை அவர் கொடுத்திருக்கிறார் யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஆகவே இங்கு முதலாம் கற்பனையா இருக்கு. அப்பா 2000 வருடங்களுக்கு முன்பதாக வந்துவிட்டு போனதன் பின்பதாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட முதலாவது கற்பனை, உன் தகப்பனை உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. மதிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்க, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள், ஆண்டவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நீங்கள் உங்களுடைய தாய் தகப்பனை கனம் பண்ண வேண்டும். அல்லது தாய் தகப்பன் மறைத்து போயிருந்தால் கூட உங்களுக்கு இல்லையா, முதியோர்களை தெரியும் இல்லையா, அநேகமாக இருப்பார்கள். அதே மாமா இருப்பாங்க, மாமி இருப்பாங்க, அல்லது அயலவர்கள் இருப்பாங்க, முதியோர்கள் இல்லையா, உங்களை நேசிக்கிறவர்கள் இருப்பாங்க. ஆகவே அவர்கள் கூட இல்லாவிட்டால் முதியோர்களுக்கு நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது நல்ல ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கிறார் அப்பா இல்லையா? ஆகவே கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்க வேண்டும். இது வேண்டாம், இதை செய்யாத, இந்த இடத்துக்கு போகாத, அது கூடாது, இந்த நபரோட வேண்டாம் பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு வயது முதிர்ந்தவர்கள் சொல்லுவாங்க, அல்லது போதகர் இருப்பார், இல்லாட்டி எங்களை நேசிக்கிற எல்டர்ஸ்மா இருப்பாங்க, வயது முதிர்ந்தவர்கள் சொல்லுவாங்க, வேண்டாமா, வேண்டாப்பா நீ அவங்களோட பேசாதன்னு சொல்லுவாங்க. இல்ல ஆவிக்குரிய தகப்பன் இருப்பார், அவங்களோட கவனமா இருங்க, இவங்களோட பேசாதீங்க. இல்ல உங்களுக்கு என்ன தெரியும் அவங்க எவ்வளவு எப்பேற்பட்டவர்கள், நான் அவங்களோட பேசுவேன்னு சொல்லி நாங்கள் போனோம் என்றால் இங்க இருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து அங்க இருக்கிற பிரச்சனைகளை நாங்கள் மூட்டையாக கட்டி கொண்டு வந்து எங்களுடைய நிம்மதியை இழந்து எங்களுடைய சமாதானத்தை இழந்து நாங்கள் ஜீவிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வரும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு வயதுக்கு முதிர்ந்தவர்கள் பெற்றோர் மாத்திரமல்ல, உங்களுக்கு வயதுக்கு முதிர்ந்தவர்கள் யாரும் உங்களுக்கு புத்திமதிகளை சொல்லும் பொழுது, கர்த்தருடைய பிள்ளைகள் புத்திமதிகளை சொல்லும் பொழுது, அல்லது அந்நிய மதத்திலேயும் நல்ல குணாதிசயம் உடையவர்கள் இருக்கிறார்கள், நல்ல அன்பு செலுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், நல்ல புத்திமதிகளை சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே உங்களுடைய வயதை விட அதிகமான வயதுடையவர்கள் யாரும் உங்களுக்கு புத்திமதிகளை சொன்னால் தயவு செய்து அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பா பரலோக தேவன் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த பூமியிலே
நீங்க தீர்க்காயுசோடு இருக்க வேணுமா? அதாவது திடீர்னு மரணம் வராதபடிக்கு, நோய்வாய்ப்படாதபடிக்கு, தீர்க்காயுசோடு இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய முதியோருக்கும் பெற்றோருக்கும் உங்களுக்கு வயதுக்கு முதிர்ந்த 2 வயது கூட இருந்தாலும் அவங்க உங்களுக்கு வயது அதாவது உங்களுக்கு பெரியவர்கள் தான். ஆகவே அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, கீழ்ப்படிதலினால் வரும் ஆசீர்வாதங்கள் அதிகமாக இருக்கிறது. அப்பாவுக்கு ரொம்ப விருப்பம் கீழ்ப்படுகிறது. உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் இப்ப அதை வந்து அந்த வார்த்தையை நான் எடுக்கல, மன்னிக்கவும். இந்த நேரத்துல நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தருக்கு கீழ்ப்படிந்தார். யாருன்னு சொல்லுங்க? நம்முடைய எதிரியாகிய பிசாசானவனுக்கு. அவர் வந்து போய்கொண்டிருக்கும் பொழுது பாருங்க, பண்டிக்கூட்டம் இல்லையா, அது பண்டிக்கூட்டம் ஒரு சைட்ல மேய்ந்து கொண்டிருக்கிறது. லேகியோன் பிசாசு பிடித்த அந்த மனிதன் அப்படியே எழும்பி வாரான். எழும்பி வந்தோடனே அவன் என்ன அங்க போகிற வழியில போகிற அந்த ஜனங்களை போக விடாதபடி அந்த ஜனங்களுக்கு மிகவும் தொந்தரவு செய்து கொண்டிருந்தான். ஆகவே இயேசு அந்த வழியால் வரும் பொழுது, நீ தொந்தரவு செய்வது, அதாவது காலம் இன்னும் சமீபமாகவில்லை, ஏன் நீ அவ்வளவு சுருக்க வந்த, என்னை வேதனைப்படுத்த வந்த அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அந்த பிசாசு கேக்குது. ஆகவே தேவகுமார், நீ யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் காலம் இன்னும் வரல அப்படின்னு சொல்லுது இல்லையா? ஆகவே அது சொல்லுது பாருங்க, நான் வந்து நாங்க வந்து என்னுடைய கூட்டங்கள் எல்லாத்தையும் அந்த பண்டிகைகளுக்குள்ளே அனுப்பிவிடும் அப்படின்னு சொன்னோன்னு பாருங்க, ஆண்டவர் ஓகே அப்படி சொல்லிடுறாரா இல்லையா? ஓகே சொல்றாரு. ஓகே சொன்னேன்னு இந்த இந்த லேகியோன் பிசாசு பிடித்த அந்த லேகியோன் பிசாசுகள் எல்லாம் என்ன செய்து, இந்த பண்டை கூட்டங்களுக்குள்ளே போய் அப்படியே அந்த பள்ளத்துல விழுந்து அது மாண்டு போகிறது. அப்ப கீழ்ப்படிந்தாரா? அது கீழ்ப்படுகிறதுக்கு காரணம், பிசாசுக்கு கீழ்ப்படுகிறதுக்கான காரணம், அந்த பிசாசு சொல்லிச்சு, இன்னும் எங்களுக்கு காலம் வரவில்லையே, அதெல்லாம் எங்களுக்கு நேரம் இருக்கு. அது இப்ப என்னத்துக்கு என்னை வேதனைப்படுத்த வார? அப்ப இருக்கு, காலம் இருக்கு. கடைசி காலத்திலே அவனை வந்து இல்லையா, சாசனவனை சங்கிலிகளால் பிடித்து சிறையிலே அடைக்க வேண்டிய ஒரு காலம் இருக்கிறது. அப்பா போய் பரலோகத்திலே இருக்கிறார். அவர் சமயம் பார்த்து கொண்டிருக்கிற இவனை தண்டிக்கும்படியாக அவர் வருவார். அவர் சொல்றான், இன்னும் எவ்வளவோ நாட்கள் இருக்கு. பிசாசு சொல்றான், எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது, நீர் இந்த பூமியில இப்பதான் வந்திருக்கிறீர், நீ போய் பரலோகத்திலிருந்து வந்து 1000 வருட அரசாட்சி என்ற ஒன்று இருக்கிறது, புதிய வானம் புதிய பூமி என்ற ஒரு காரியம் இருக்கிறது. ஆகவே என்னை பிடித்த 1000 வருட உங்களாக சிறையில அடைக்க வேண்டிய காரியங்கள் இருக்கு. இப்போ என்னை ஏன் தொந்தரவு செய்ய வருகிறாய் என்பதாக அந்த பிசாசு அறிந்து ஆண்டவரிடம் கேட்கின்ற பொழுது அப்பா அதை உணர்ந்து அங்கு செயல்படுகிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த தெய்வத்துக்கு முடியும் அந்த பிசாசுகளை அழித்து எரித்து சாம்பலாக்கி போட. நேரம் காலங்கள் அங்கு அவருக்கு தெரியும், சமயம் இருக்கிறது. அவன் அழியக்கூடியவனாக இருக்கு. வானத்தின் அக்கினியினால் அவன் அழிக்கப்பட இருக்கிற, அப்படியே அவனுக்கு சரித்திரமே அப்படியே க்ளோஸ் ஆகக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. சதா காலங்களிலும் அவன் அக்கினியில் வெந்து கொண்டிருக்க போகிற காலங்கள் இருக்கிறது. ஆகவே அப்பா என்ன செய்தார், போங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளவு வேற ஒரு காரியம் சொல்லவில்லை, போங்கள் அவ்வளவுதான் சொன்னாரு. ஆகவே பாருங்கள், இங்கு இது வந்து முதலாம் கற்பனையாக இருக்கிறது அல்லவா? சரி, யாத்ராகமம் 20வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். என்ன சொல்லப்படுகிறது 20வது அதிகாரத்துல? அது இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த 20வது அதிகாரத்திலே வந்து கர்த்தருடைய பிள்ளைகளே சொல்லப்பட்ட அந்த காரியங்கள் 10 கட்டளைகளும் அவர் வந்து மோசே போய் அங்கு மேலே சீனாய் மலையில உட்கார்ந்து அங்கு என்ன செய்யவில்லை, சும்மா அவர் ஏதோ சொல்றாரு, அப்பா ஏதோ சொல்றாரு, அந்த காரியத்தை வந்து கேட்டுட்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லவில்லை. நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள். அதாவது இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன். அதுக்கு முதலாவது இதை சொன்னால்தான் உங்களுக்கு புரியும். யாத்ராகமம் 31வது அதிகாரம் 18வது வசனம் விதமாக சொல்லுகிறது, சீனாய் மலையில் அவர் மோசையோடு பேசி முடித்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகள் அவனிடத்தில் கொடுத்தார் என்பதாக. யாருடைய விரல் எழுதினது? கர்த்தருடைய பிள்ளைகளே, பிதாவாகிய தேவன் இன்றைக்கு நாங்க பேனையை பிடித்து
நிறைய காரியங்களை எழுதுறோம். ஆனா அதுவல்ல, அது போல அல்ல. அப்பாவுடைய விரல் விரல் வந்து அப்படியே விரலினால் எழுதி இருக்கிறார். அப்ப எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கட்டளைகள் வந்து 10 கட்டளைகள் இல்லையா? அந்த 10 கட்டளைகளையும் அவர் வந்து சும்மா வந்து உட்கார்ந்து இதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அதை செய்ய சொல்லு, மோசே இதை செய்ய சொல்லு, அப்படி செய்ய சொல்லு, இப்படி செய்ய சொல்லு என்று சொல்லவில்லை. அவருடைய விரல்களினால் எழுதி ஆயத்தப்படுத்தி அவர் கொண்டு வந்து இங்கே வந்து மோசேக்கு சொல்றாரு, வாசிக்கிறார். அவர் பலகைய 2 பலகையை வச்சுக்கிட்டு இரவும் பகலும் 40 நாள் மோசே சீனாய் மலை மேல் அங்கே இருந்து அவர் என்ன செய்கிறார்? இவர் கேட்கிற இவரும் எழுதுறாரு. இவர் எழுத சொல்ல, நீங்க எழுது எழுது, நீயும் எழுது, சில காரியங்கள் நீங்க எழுது. ஆனால் தான் எழுதிய அந்த பலகையில் இருந்து வாசித்து எழுதி வைத்து வாசித்து அதன் பின்பு அவர் சொல்லிக் கொடுத்து 40 நாள் அவருக்கு சொல்லிக் கொடுத்து அந்த கற்பலகைகள் 2ஐயும் அவருடைய கரங்களில் கொடுக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. அவர் அமர்ந்திருந்து எழுதுகிறார். அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த ஒரு காரியத்தையும் வந்து நாங்கள் எழுதுவதற்கு பழகி கொள்ள வேண்டும். நாங்க எழுத வேண்டும். ஒரு கொப்பி எடுத்து ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகள் எழுதணும். அமர்ந்திருந்து எழுதணும். வார்த்தைகள் எழுதணும். பாளையத்துக்கு போனா பிரசங்கங்களை எழுதணும். ஒரு நாள் கர்த்தருடைய பிள்ளைகளே, புக் இல்லையா, பேனை வேதாகமம் இல்லாமல் ஆலயத்துக்கு கடந்து போகாதீங்க. அன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த வசனம் உங்களை நோக்கி வருகிறதாக இருக்கும். எழுதுங்கள். எழுதி வைத்தவங்களுக்கு வீணாய் போகாது. அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்க விட்டு செல்கிற டேட்டை போடுங்க, டைமை போடுங்க. இந்த நேரத்திலே ஆண்டவராகிய வசனம் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது நினைங்க. உங்களை அப்பா அங்கு தொடுவார், உங்களோடு பேசுவார். அல்லேலூயா. ஆகவே பிதாவாகிய தேவனே எழுதுறார் என்றால் நாங்க சும்மா சோம்பேறிகளா இருக்கக்கூடாது. எழுதணும். வயது சிந்தவர்களாக இருந்தாலும் எழுத தெரியலையா, எழுதணும். நடுத்தர வயது உள்ளவர்களாக இருந்தா எழுதணும். நான் வந்து எழுதுற பழக்கம் அதிகமா இருக்கேன். கொப்பியில பிரசங்கங்கள் பண்ணன எல்லாம் டேட்டை போடி எந்த பிரசங்கத்தை எங்க நான் செய்தேன், திரும்பி நான் அதை பண்ணிடக்கூடாது இல்லையா? புது புது பிரசங்கங்களை ஆயத்தப்படுத்தி நான் எழுதுவேன். அதுக்கு ஒரு தலைப்பை கொடுத்து அப்பா என்னோட பேசுவார். எழுதணும். அப்ப இது வந்து என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சேர்த்து வைத்து விட்டு போகிற ஒரு பொக்கிஷமாக இருக்கும் இல்லையா? மரித்து போனாலும் கூட இந்த அம்மா வந்து இத செய்தாங்க, என்ன எழுதி இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கின்ற நேரம் சத்தியம் வெளிப்படுகிறதாக இருக்கும். ஆகவே பாருங்க, அவர் சொல்கிறார் 20வது அதிகாரத்துல பாருங்க, யாத்ராகமம் 20வது அதிகாரம் அங்க என்ன சொல்கிறார்? 12வது வசனம் பாருங்க, உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே பாருங்க, இங்க என்ன சொன்னாரு இல்லையா? அதாவது பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்குன்னு சொன்னாரு. புதிய ஏற்பாட்டுல எபேசியர்ல சொல்லி இருக்கிறது இல்லையா? 6ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது 3வது வசனம் என்று நினைக்கிறேன். ஆகவே பாருங்கள், உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இது வந்து 5வது கற்பனையாக இருக்கிறது. இங்கே 5வது கற்பனை புதிய ஏற்பாட்டிலே 1ஆம் கற்பனையில் நிற்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, தாய் தகப்பனை கனம் பண்ண வேண்டும். அவர் உயிரோடு இருக்கிற நாட்களிலே எங்களுக்கு அவர்களுடைய அருமை தெரியவே தெரியாது. அவர்கள் மறித்த பின்பதாக அவருடைய அன்புக்கு நாங்க எவ்வளவு ஏங்கினாலும் ஒரு நாளும் கிடைக்க போவதில்லை. அவர்களை நாங்க போஷிக்க வேண்டும் என்னை நினைத்தால் கூட ஒரு நாள் நாங்கள் அவர்களை போஷிக்க போவதில்லை. நல்ல உடைகளை வாங்கி கொடுத்தேன் தாய் தகப்பனை அழகுபடுத்த வேண்டும் என்று நினைத்தால் கூட அவர்கள் இந்த உலகத்திலே இருக்க போவதில்லை. அவர்கள் இந்த உலகத்திலே இருக்கிற நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. குரலை கேட்க போறோமா? இந்த உலகத்துல அவர்கள் இல்ல, மறைத்து போனதன் பின்பதாக நீங்க தேடியும் எவ்வளவுதான் கண்ணீர் விட்டாலும் அவர்கள் உங்களோடு பேச போவதில்லை. ஆகவே உயிரோடு இருக்கிற நாட்களிலே உங்களுடைய தகப்பன் தாயை கனம் பண்ணுங்க. அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க, போய் கேளுங்க. சில நேரம் பேச்சுவார்த்தைகள் ஸ்தம்பிதமாக இருக்கும், வாயின் வார்த்தைகளை சொற்கள் வெளிப்படாததாக இருக்கும். அந்த நேரம் உங்களோட செவிகளை சாய்த்து என்ன சொல்றீங்கன்னு சொல்லி கேளுங்க. விரும்பியதை வாங்கி கொடுங்க. வயது முதிர்ந்த பெற்றோர்கள் உங்கள் வீட்டிலே இருப்பார்கள் என்றால் வயது முதிர்ந்தவர்களை கவனிங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவளை கொண்டு போய் அங்க போடுறாங்க. இன்றைக்கு பாருங்க, அதாவது நாய்க்குட்டிகள் இன்றைக்கு விதவிதமாக அழகழகாக ஒவ்வொரு வீடுகளில் காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. அந்த நாயை வந்து 50,000 1 லட்சம் கூட கொடுக்குறாங்க. 50,000 25,000
அதுக்கு விலை போய் கொண்டிருக்கிறது. அதை வாங்கி அதுக்கு 25,000க்கு சாப்பாடு கொடுக்கறாங்க. தன்னை பெற்ற தன் உதிரத்தை சிந்திய அந்த தாயை கொண்டு போயிட்டு எங்க போடுறாங்க? எல்டர்ஸ் ஹோம்ல போடுறாங்க இல்லையா? அது உலக ஜனமாக இருக்கலாம். அவங்க இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளும் அப்படிதான் இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அநேக தொந்தரவு. பேர குழந்தைகளை கண்டிக்கும் பொழுது, அவர்கள் ஏதாவது செய்யும் பொழுது, இது அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யுங்கன்னு இடையில அவங்க பேசும் பொழுது பிடிக்காது அவங்களுக்கு. உடனே கொண்டு போயிட்டு எல்டர்ஸ் ஹோம்ல போடுறது. உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கவே கிடைக்காது. வாசல் செத்து போயிருவீங்க. உங்க அம்மா அப்பா உயிரோட இருப்பாங்க, நீங்க மரித்து போயிருவீங்க. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, தாய் தகப்பனை கனம் பண்ணுங்கள். அப்பா அம்மாவுக்கு செவி கொடுங்க. அவங்க எந்த பலவீனத்திலே அவர்கள் இருந்தாலும் பரவாயில்லை. அவர்களுக்கு நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது, அவர்களுடைய வார்த்தைக்கு புத்திமதிகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது, உங்களுடைய ஆயுசு நாட்களை அப்பா அதிகரித்து கொண்டே போவார். இன்னொன்று, சுகதேகியாக நீங்கள் இருப்பீர்கள். பரலோக பொக்கிஷம் அங்க உங்களுக்கு கொடுக்கப்படுகிறதாக இருக்கிறது, கிஃப்டாக. அடுத்து பாருங்க, அவர் சொல்லுகிறார் இல்லையா, தகப்படுத்து யாத்ராகமம் 21:17 21:17 திருப்பி கொள்ளுங்கள். பாருங்க, இன்னொரு விஷயம் இருக்கிறது. தன் தகப்பனையாவது தாயையாவது சபிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். அவன் இந்த பூமியில இருக்கக்கூடாது. ஐயோ, நீங்க உருப்பட மாட்டீங்க, நீ நல்லா இருக்க மாட்டீங்க, எனக்கு இவ்வளவு தொந்தரவு கொடுக்குறீங்க, எனக்கு இவ்வளவு புத்திமதியை சொல்லி என்னை இன்சல்ட் பண்ணி கொண்டிருக்கீங்க, அங்க போவேனா இங்க போவேனா, அதை செய்யாத இதை செய்யாத. தாய் தகப்பன் பிள்ளைகள் பாதாளத்துல விழுறதையோ தீமையான ஒரு வழியில சென்றடைவதையோ அவங்க ஒரு நாள் விரும்ப மாட்டாங்க. இங்க பிள்ளைங்க ஒரு கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக நாங்க விடுவோமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் சொல்லும் பொழுது, ஐயோ நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க, நீங்க நாசமா போவீங்க, அந்த இடத்துக்கு போக விட மாட்டேங்கிறீங்களே, ஐயோ நீங்க செத்து போங்க, நீங்க இருக்கிறதுனால எனக்கு பயங்கர இடையூறா இருக்கு, நான் நினைச்சபடி என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியாதபடி இருக்கிறது, செத்து தொலைங்க என்று நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா, அந்த நாள் போல இந்த நாள் இருந்தா ஒரு மனுஷன் கூட உயிரோடு இருக்க முடியாது. ஒரு மனுஷி, ஒரு பிள்ளைகள் கூட உயிரோடு இருக்க முடியாது. அப்பா பயங்கரமான தேவன். அங்கு பிதாவாகி தேவன் இயேசு கிறிஸ்துவை போல அல்ல, அவர் பயங்கரமான தகப்பன். என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? தாய் தகப்பனை சபிக்கிறவன் இந்த பூமியில இருக்கவே கூடாது, கொண்டு போடுறீங்க, அவனை போல இன்னொரு சந்ததி இந்த பூமிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்பா நினைத்து கொல்ல சொல்லுகிறார். ஆகவே அப்படி இருக்கிறது. இங்க அப்பா என்ன சொல்லிட்டு போயிருக்காரு? ஒரு கணத்துல அரைஞ்சா அடுத்த கணத்தையும் திருப்பி கொடுத்து வாழுங்க. உங்களுக்கு யாராவது பிரச்சனை பண்ண வர்றாங்களா, நீங்க சமாதானம் பண்ணுங்க, சண்டை பண்ணாதீங்க. அவர் அந்த குணாதிசயம் உடையவர். இவருக்கு அடுத்த வேர் அது வந்துடக்கூடாது, அடுத்த ஜெனரேஷனை பார்த்து கெட்டு போயிடக்கூடாது, உடனே அவன் பூமியில இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த நேரமே அவர் அழிச்சு போட்டுருவாரு. கர்த்தருடைய பிள்ளைகள் தான் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 128:1 பாருங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் இவன் அவன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் இவன் அவன் பாக்கியவானா, இந்த சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் கடைபிடித்து அப்பா என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், என்னுடைய பெற்றோரை நான் அசுத்தை பண்ணும் பொழுது அவர் பார்க்கிறார், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இருக்கும் பொழுது அவர் என்னை பார்க்கிறார், அவரை எதிர்த்து அவர்களை பேசும் பொழுது என் ஆண்டவர் என்னை பார்க்கிறார், அவர்கள் தூஷிக்கும் பொழுது அவர் என்னை பார்க்கிறார், அவர் கேட்கிற பொருட்களை வாங்கி கொடுக்காமல் இருக்கும் பொழுது அவர் எங்களை பார்க்கிறார் என்று நீங்கள் அவருக்கு பயந்து, என் அப்பாவுக்கு வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நீங்கள் பயந்து பெற்றோரை கனப்படுத்தும் பொழுது, பெற்றோர்களை கவனிக்கும் பொழுது, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் பாக்கியவான்களாக இருப்போம். அல்லேலூயா. பாருங்க, 128:5 பாருங்க. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். பாருங்க, இன்னொன்று, என்னுடைய தாய் தகப்பனை நாங்கள் கனம் பண்ணும் பொழுது சும்மா அவர் இருக்க மாட்டாரு. அவர் எங்களை இந்த பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் பசிக்கும் கொடுமைக்கும் போடுகிற தேவன் அல்ல. அவர் கொடுமையான தேவன் இல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய வார்த்தையிலே நாங்கள் பிரியப்படும் பொழுது, அதை எங்களுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்திக் கொள்ளும் பொழுது, அதை நடைமுறைப்படுத்திக் கொள்ளும் பொழுது, அவர் சீயோனிலிருந்து
உங்களையும் என்னையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். அல்லேலூயா. எருசலேமின் வாழ்வை காண்பாய். பரலோகத்தில் எங்களுக்கு ஒரு இடம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வீட்டுல முதியோர்கள் இருக்கிறதுன்னா அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு, தெரியுமா? அது இருக்கணும். எனக்கு ரொம்ப விருப்பம், எங்க வீட்டுல ஒரு முதியோர் இருக்கணும். எங்க பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். என்னுடைய 3 பிள்ளைகளும் ரொம்ப விருப்பம் வயோதிபர்களை கண்டா நான் ரோட்ல அவங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். பாடசாலை முடித்து, ஐயோ யாராவது வயது சென்றவர்கள் பசியோடு இருக்க முடியாது. உடனே என்ன செய்யும், ஐயோ பசிக்குன்னு கையை நீட்டிட்டாங்கன்னா என்னுடைய பர்ஸ்ல இருந்து நான் எவ்வளவு வச்சிருக்கிறோம் சொல்லுவாங்க. அது போய் அங்க என்ன கடைகள், உணவு கடைகள் அதிகம் இருக்கிறது நாங்கள் இருக்கிற இடத்துல. உடனே போய் ஏதாவது வாங்கி கொடுங்க மாமின்னு சொல்லுவாங்க. அழுவாங்க, ரோட்ல நின்று அடம்பிடிப்பாங்க. உடனே அவங்களுடைய இருதயம், நல்ல ஒரு விஷயம், என்னுடைய பர்ஸ்ல எவ்வளவுதான் இருக்கதோ அவ்வளவுக்கு நான் என்ன செய்ய, போய் சாப்பாடையும் வாங்கி கொடுத்துருக்கிறேன். கையில இருக்கிற காசை அப்படியே கொடுத்து நீங்க போய் வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். என் பிள்ளைகளுடைய உள்ளம் குளிரும்படியா. இன்னொன்னு சொல்லுவாங்க, என் அப்பா தூரத்துல இருக்கிறாரு, இன்னைக்கு அவர் 84 வயது அவருக்கு. இன்றைக்கு நான் அவரை உடனே ஒரு சின்ன ஒரு வர்த்தனம் ஓடி போயிட்டு பார்த்து அவரோட இருந்து அவரை குளிப்பாட்டி, நான் ஒரு வாரம் போயிட்டு அப்பாவோட தங்கினேன். அவரை குளிப்பாட்டணும், அவருக்குரிய சகல வேலைகளையும் நான் செய்து விட்டுவனே. எங்க தங்கச்சி அங்க இருக்கிறா. நான் அடிக்கடி நினைப்பேன், அப்பா இறந்துட்டாருன்னா அந்த நிமிஷம் நான் அந்த இடத்துல இருக்க மாட்டேனே. ஐயோ ஆண்டவரே, என்னுடைய அப்பாவுக்கு சாவ அனுமதிக்காது, எனக்கு அது தாங்க முடியாது. அம்மா இல்லாதனால அந்த அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதவர்களா இருக்கிறபடியால் என்னுடைய அப்பா இருக்கிறாரு உயிரோட. 84 வயது, 88 வயது, இன்னும் நல்லா இருக்கிறாரு. ஆனா படுக்கையில இருக்கிறாரு. விழுந்தனால அந்த கை கால்கள் ஒன்று அப்படியே நரம்பு செயல் இழந்து போய் விட்டது. ஆகவே படுக்கையில இருக்கிற. இன்றைக்கும் எங்க தங்கச்சி ஒரே கோல் அடிச்சு, நாங்க 4 பேர் இருக்கோம். எங்க அண்ணா ட்ரிங்கோல இருந்து ஓடி வந்துருவாரு, என் தம்பி கண்டியில இருந்து போயிருவாங்க, நான் கொழும்புல இருந்து ஓடிடுவேன். எல்லாம் போய் நாங்க அவரை பார்த்தோம். அவருடைய மறுபடி அவருடைய முகமெல்லாம் செழிப்படைந்து, பிள்ளைகளை காண்றதுக்கோ தெரியாது, அவருக்கு வேதனை வருது, வருத்தம் வரும். திடீர்னு நாங்க போய் எல்லாம் 4 பேரும் அவரை பார்த்தோன்னு மறுபடியும் எழும்பிடுவாரு. இப்ப பாருங்க, தகப்பனுடைய இருதயத்திலே பிள்ளைகளை குறித்த ஏக்கம் எவ்விதமாக இருக்கிறது. உடனே போய் நாங்க பார்த்துட்டு எங்க பிள்ளைகள் எல்லாம் குளிப்பாட்டுவாங்க, அவரோட படுப்பாங்க. இப்ப இவங்க என்ன சொல்ல வாருன்னா, எங்க அப்பா தூரத்துல இருக்கனால ரோட்ல வர நேரம் என் மகன் 2வது மகன் ஜஸ்வா சொல்றாரு, நமக்கு தான் ஒரு தாத்தா இல்லையே மம்மி, தாத்தா எவ்வளவு சரி காசு கொடுத்து நம்ம வாங்கி கொண்டு வந்து வச்சுக்கோமே அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆனா குழந்தை அறியாத பருவம். தாத்தாவையெல்லாம் காசு கொடுத்து வாங்க இயலாது, நமக்கு ஒரு தாத்தா இருக்கிறாரு, அவரை போய் நல்லா நாங்க பாத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நான் கூட்டிட்டு வரேன். பாருங்க, அந்த குழந்தை விரும்புகிறது. நம்ம வீட்லயே ஒரு வயோதிபர் இருக்கும் பொழுது சந்தோஷமா. அதுக்கு பிறகு என்னுடைய அப்பா வந்தார். 1 மாதம் இல்ல 2 மாதம் 3 மாதம் இருந்தார். பிள்ளைகளை சந்தோஷம் சொன்னேன், இங்க வாங்க, எங்களோட கூட பிள்ளைகளுக்காக வேண்டி இருந்து அந்த பிள்ளைகளுடைய ஆசைய விருப்பத்தை நிறைவேற்றிட்டு, ஒரு ஆள் கை கால் நகத்தை வெட்டுறாங்க, ஒரு ஆள் குளிப்பாட்டுறாங்க, பேசாம இருக்கிறாரு அவரு, சின்ன குழந்தையை போல. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்களும் எங்களை அப்பா அம்மாவை கனப்படுத்த வேண்டும். எங்களுக்கு உண்டான அந்த ஆசீர்வாதங்கள் எங்களுடைய கர்ப்ப பிறப்பு எங்களுடைய பிள்ளைகளுக்கும் அதை நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். பெற்றோரை கனப்படுத்த வேண்டும், பெற்றோருக்கு அன்பு செலுத்த வேண்டும் என்பதாக அந்த பிள்ளைகளுக்கு அந்த தாத்தாங்கிற ஏக்கம் அப்படியே இல்லாம போயிட்டு, அவர் அவரோட படுத்து உறங்கி காலை மேல போட்டு அப்படியே கட்டி பிடிச்சு தூங்குவாங்க. ஆகவே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்பப்பா என்ன செய்யறாரு, வீட்டுல இருக்காரு, வாங்க அப்படின்னு சொல்லி அவர் சிரிக்கிற நேரம் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஸ்ரீலங்காவின் அது காலையாக இருக்கிறது இல்லையா, இந்த நேரத்துல உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு விஷயம், உங்களுக்கு ஆசீர்வாதம் வரணும்னு சொன்னா, உங்களுடைய வாழ்நாள் நீடிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்க பெற்றோரை கனப்படுத்துங்க. பரலோகத்தில் மனுஷனிடத்துல கிடையாது, உங்களையும் என்னையும் படைத்த அந்த தேவனிடத்தில் இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. ஆகவே தொடர்ந்து செபத்திலே விழித்திருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில நமக்கு வெளிச்சத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல இருந்து 1, 2, 3 வார்த்தைகளை வாசித்தீர்கள். அருமையான வார்த்தைகள்.
நிச்சயமாக இந்த வெளிப்பாடுகளை கொடுத்திருந்த இந்த நாட்கள்ல பிள்ளைகள் பெற்றோரை கனப்படுத்த வேண்டும் என்ற அவசியத்தையும் உங்கள் வாழ்க்கையின் சாட்சியை உங்களுக்கு வெளிப்படுத்தினீர்கள். அப்படியாக வெளிப்படுத்தின உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைய ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். கர்த்தர் சித்தமான நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் நித்திய வெளிச்சத்தின் டீம் சார்பாக உங்களுக்கு சிவசமாத்தை கூறுகிறோம். நன்றி சிஸ்டர். நன்றி சிஸ்டர். தேங்க்யூ. ஆமென். ஆமென்.